நமக்கு சொந்தமில்லாத ஒன்று கூட இழந்துடுவோமோன்னு வர பயம்தான் ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இதனால இதை ஒரு கடுமையான மனநல கோளாறுன்னு கூட சொல்லலாம். ஆனாலும் இது ரொம்பவே சாதாரணமானது, உண்மையானது, அப்புறம் நிஜத்துல நடக்காத ஒரு விஷயத்துக்காக கூட நம்மளை கடுமையா வருத்தப்பட வைக்கும். இந்த ஃபோமோங்கிறது தெரியாத மனிதர்களையோ இல்ல பெரிய கூட்டத்தையோ பார்த்து ஓடி ஒளியிற ஒரு மிருகம். ஆனா நமக்கு ரொம்ப நெருக்கமான சொந்த பந்தங்களுக்குள்ள ஒளிஞ்சுக்கத்தான் இது ஆசைப்படும். உங்களோட ஈகோவை இது காயப்படுத்தலாம். ஒரு நெருங்கிய நண்பன் வாழ்க்கையில முன்னுக்கு வரும்போது, மற்றவங்க எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணும்போது உங்களை கூப்பிடலைன்னா அது உங்களை ரொம்பவே உடைச்சிடும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்க எதிரிக்கு கிடைச்சிருச்சுன்னா இது உங்களை போட்டு வதைக்கும். அப்புறம் நீங்க காதலால தூக்கம் வராம தவிக்கும் போது இந்த ஃபோமோ தான் உங்களுக்கு பயங்கரமான கெட்ட கனவுகளை வர வைக்கும். இந்த ஃபோமோவோட முழு அழிவு சக்தியையும் டாம் அப்புறம் ஜெஃப் கிட்ட நம்ம பார்க்க முடியும். 2012 தங்களோட சேமிப்பை எல்லாம் பிட்காயின்ல முதலீடு பண்ண முடிவு செஞ்ச 2 நண்பர்கள் அவங்க. அடுத்த சில வருஷங்கள்ல பிட்காயினோட விலை பயங்கரமா உயர்ந்தது. அதனால நம்ம 2 பேரும் புத்திசாலியான முதலீட்டாளர்கள்னு அவங்க 2 பேரும் நம்ப ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்களோட இந்த முடிவு தான் அவங்க இளமை வாழ்க்கையிலேயே எடுத்த மிகச்சிறந்த முடிவுன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த மதிப்பு மிக்க முதலீட்டுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு அவங்களுக்கு பயமும் கவலையும் அதிகமாச்சு. அதோட அவங்களோட இந்த புதிய அடையாளத்துக்கும் சேர்த்துதான். இதனால டாமுக்கு ஃபியர் ஆஃப் லாஸ், அதாவது இழப்பு பத்தி பயம் வந்தது. அப்புறம் ஒரு நாள் பிட்காயினோட விலை திடீர்னு குறைய தொடங்கி அப்புறம் ரொம்ப கொடூரமா சரிஞ்சுது. டாமுக்கு இழப்பை பத்தி பயம் ரொம்ப அதிகமாச்சு. அதனால தன்னோட பாதி பிட்காயின்ஸை விற்க முடிவு பண்ணான். ஆனா மத நம்பிக்கையாளராக இருந்த ஜெஃப் அதை விற்கவே இல்லை. பணத்தை கைக்கு மாத்தினதுக்கு அப்புறம் டாமுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. அவன்கிட்ட மீதி இருந்த பிட்காயின் முதலீடு இன்னும் அதிகமா சரிஞ்சுக்கிட்டே இருந்தப்ப கூட இது டாம்க்கு நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா பணம் போனா கூட பரவாயில்ல, அதை விட தனக்கு ரொம்பவே மதிப்பு மிக்கதா மாறின ஒன்றை காப்பாற்ற அவன் ஆசைப்பட்டான். அதாவது தான் ஒரு புத்திசாலியான முதலீட்டாளன் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை. ஆனா அதுக்கப்புறம் நம்ம கதையில ஒரு கொடூரமான திருப்பம் நடக்குது. கொஞ்ச நாட்கள்லேயே பிட்காயினோட விலை முதல்ல சீராகி அப்புறம் வேக வேகமா அதிகமாச்சு. ஆனா இன்னும் நிறைய காயின்களை கைவசம் வச்சிருந்த டாம் சந்தோஷமாவே இல்லவே இல்லை. அவர் ராத்திரியில படுத்துட்டு இருக்கும்போது அவனுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த ஃபோமோ வெளியே வந்து ஒரு பயமுறுத்துற எதிர்காலத்தை அவன் மனசுல காட்டுது. நாம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், இதனால நாம ஏழை முட்டாளா நிக்க போறோம்னு டாம் நம்ப தொடங்கினான். அதே நேரம் 2 பேரும் ஆகணும்னு ஆசைப்பட்ட அந்த லட்சாதிபதியா அவனோட நண்பன் மாற போறான்னு நினைச்சான். இதனால அவன்கிட்ட இன்னும் அதிகமான பிட்காயின் இருந்தாலும் அதோட மதிப்பு ஒட்டு மொத்தமா அடி வாங்கி மொத்தமா சரியணும்னு இப்ப அவன் ஆசைப்பட்டான். அப்புறம் கிரிப்டோ கரன்சியே முழுசா தோத்து போகணும்னு நினைச்சான். ஆனா இங்க என்னதான் நடக்குது? இந்த ஃபோமோ டாம தாக்குது. ஏன்னா ஜெஃப் அவனோட நண்பன், ஒரே வயசு, ஒரே பின்னணி, அச்சு அசலா அவன மாதிரியே இருக்கிற ஒருத்தன். வித்தியாசம் என்னன்னா ஜெஃப் ஒரு புத்திசாலி முதலீட்டாளனா இருக்கான், ஆனா டாம் ஒரு முட்டாளா இருக்கான். ஜெஃப் அடைஞ்ச வெற்றியை தன்னாலையும் அடைஞ்சிருக்க முடியும்னு டாம்க்கு தெரியும். அந்த எண்ணத்தோடையே ஆயுசுக்கும் வாழ அவனுக்கு விருப்பம் இல்லாததால நாம 2 பேருமே அசிங்கமா தோத்து போகணும்னு அவன் ஆசைப்படுறான். ஃபோமோ பத்தி ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, இதுல ஆண் பெண் அப்படிங்கிற பாலின வேறுபாடுகள் இல்லை. இள வயதினருக்கு ஃபோமோ பாதிப்பு அதிகமா இருக்கு. நியூராட்டிக், அதாவது அதிகமா கவலைப்படும் மனநிலையில உள்ளவங்களோட இது தொடர்புடையது. அப்புறம் தனிமையில இருக்கிறவங்க இத அதிகமா அனுபவிக்கிறாங்க. ஆனா எந்த பயம் ரொம்ப வலிமையானது? நமக்கு சொந்தமானதை இழந்துடுவோமோ அப்படிங்கிற பயமா, இல்ல ஃபோமோ, அதாவது மற்றவங்களை விட நாம பின்தங்கிடுவோமோ அப்படிங்கிற பயமா? இல்ல அடிப்படையில 2மே ஒண்ணுதானா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்லைனா பதற்றம், பயம், அப்புறம் ஃபோமோ பத்தி
உங்களோட சொந்த அனுபவங்களை எங்க கிட்ட சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மத்த வீடியோவையும் பாருங்க. எங்க கூட யூடியூப்லயும் கீழே இருக்கிற patreon.com ஸ்ப்ரவுட்ஸ்லயும் ஜாயின் பண்ணுங்க. இன்னும் சில இன்ஃபர்மேஷனுக்கும் கிளாஸ் ரூம் எக்ஸசைஸ்க்கும் பேக்ரவுண்ட் இல்லாத வீடியோவுக்கும் sproutschool.com வெப்சைட்டை செக் பண்ணுங்க.